எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள பத்தி பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் பயிற்சி தாள் குடுத்திருப்பாங்க. அந்த பயிற்சி தாள்ல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளின் வரிசைப்படி தான் நமக்கு வகுப்பு நடக்கும். எல்லாரும் காலாண்டு தேர்வு முடிச்சு, விடுமுறை முடிச்சு வந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நடப்பு நிகழ்வுகள் வகுப்புல நடந்த பொது அறிவு, அப்புறம் நடப்பு நிகழ்வுலாம் நீங்க எடுத்து பாருங்க. என்ன என்ன படிச்சிருக்கோம், என்ன ஏதுன்ட்டு. அதாவது உங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்டடி ஹவர் கிடைக்கும் தெரியுமா? அப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு 3 மாசம் முன்னாடி என்ன படிச்சோம்? என்னென்ன நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்? அது சார்ந்த பொது அறிவுலாம் என்ன பார்த்தோம்? அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெர்ம்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கான பொது அறிவெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு நெறைய சேர்ந்துரும். ஸோ, நம்ம அப்பப்போ ரிவைஸ் பண்ணா தான் ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம செப்டம்பர் மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள் என்ன? அது சார்ந்த பொது அறிவுகள் என்ன? அது சார்ந்த கேள்விகள் என்ன? அதெல்லாம் பார்க்கலாம். கேள்வி என்னன்னு பார்ப்போம். கேள்வி என்னன்னா, செப்டம்பர் 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவரா ரீசென்ட்டா பதவியேற்றவர் யார்? அப்படின்றது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜெகதீப் தன்கர். ஆப்ஷன் பி என்ன? ஹமித் அன்சாரி. ஆப்ஷன் சி என்ன? சி.பி. ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் டி வந்து எம். வெங்கையா நாயுடு அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது சார்ந்த செய்தியும், பொது அறிவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். செய்தி என்ன குடுத்திருக்காங்க? ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களுக்காக ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஜூலை 21 முதல் துணை ஜனாதிபதி அலுவலகம் காலியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரு? நம்ம போன வகுப்பிலே படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் வந்துட்டு துணை ஜனாதிபதி பதவிய வந்துட்டு ராஜினாமா செய்திருப்பாரு ஜூலை மாசம். இப்ப அந்த பதவிக்கு வந்துட்டு புதுசா ஆள் நியமிச்சிருக்காங்க. யாரு? இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக யார தேர்ந்தெடுத்திருக்காங்க? சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்துட்டு சி.பி. ராதாகிருஷ்ணன். இப்ப அந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்லிடலாம். கரெக்ட்டா? செப்டம்பர் 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல முதல் ஆப்ஷன் பாருங்க. ஜெகதீப் தன்கர்ன்னு இருக்கா? இவர் தான் ரீசென்ட்டா ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கப்புறம் அமித் அன்சாரின்னு இருக்கு. 3வது ஆப்ஷன்ல சி.பி. ராதாகிருஷ்ணன். 4வது வந்து எம். வெங்கையா நாயுடு. நம்ம இப்பதான் அந்த செய்தி பார்த்தோம். நீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில்? சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்போ இது சார்ந்த பொது அறிவு என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். என்ன பொது அறிவு குடுத்திருக்காங்க பாருங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை வீழ்த்தி சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் இப்ப நமக்கு வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவர். அடுத்து இவர் இந்த பதவியை வகிக்கும் 15வது நபர் என்றாலும் 17வது துணை குடியரசுத் தலைவர் என கணக்கிடப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சி.பி. ராதாகிருஷ்ணன்றவர் வந்துட்டு 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது 17வது துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் 17வது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்துட்டு 2 முறை வந்துட்டு அந்த பதவி காலத்துல இருந்தவங்க யார் யார் அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் அமித் அன்சாரி ஆகிய இருவரும் தலா 2 முறை இப்பதவியில் இருந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் அமித் அன்சாரி. இவங்க 2 பேரும் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட 2 டைம்ஸ் இருந்திருக்காங்க. 2 முறை வந்துட்டு இந்த பதவி காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போதைய வைஸ் பிரசிடென்ட், இப்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா சி.பி. ராதாகிருஷ்ணன். அதுதான் நமக்கு இந்த செய்தியில வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ரீசென்ட்டா துணை குடியரசுத் தலைவரை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு படிச்சிருந்தோம். கரெக்ட்டா? இப்ப துணை குடியரசுத் தலைவர்னா என்ன? அவங்களுக்கான தேர்தலை எப்படி நடத்துவாங்க? அவங்களோட பதவி காலம் எத்தனை வருடம்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்திய துணை குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இவங்களோட பதவி காலம் எவ்வளோ? 5 ஆண்டுகள். The Vice President of India is elected every 5 years அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட பதவி காலம் வந்து 5 வருடம். ஓகேவா? அடுத்து இவங்களோட தேர்தலை யார் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? துணை குடியரசுத் தலைவரோட தேர்தலை வந்துட்டு யார் நடத்துவாங்க? இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படுகிறது. இதுவும் நமக்கு ஒரு கேள்வியா வரலாம். இந்திய தேர்தல் ஆணையம் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷனை நடத்துறாங்க. அடுத்து யார் யாரு இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்துட்டு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வாக்குப்பதிவு வந்து மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களால் நடைபெறுகிறது. அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம 2 கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போமா? லோவர் ஹவுஸ்ங்கிறது லோக்சபான்னு சொல்லுவாங்க. அப்பர் ஹவுஸ்ங்கிறது ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது இதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான் வைஸ் பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 5 வருடங்கள் வந்துட்டு அவரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த தேர்தலை நடத்துறது யாரு?
இந்திய தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் இதுல யார் யாரு இந்த தேர்தல்ல வந்துட்டு பங்களிப்பாங்க அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்டோட லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் தான் இந்த தேர்தல்ல வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைவராகவும் உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு சேர்பர்சன் ஆஃப் அப்பர் ஹவுஸாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராஜ்யசபாவோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு கேட்டா, அதுவும் வைஸ் பிரசிடென்ட் தான். வைஸ் பிரசிடென்ட்டோட நேம் தான் நீங்க சொல்லணும். ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவரா ரீசெண்டா நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி எப்படி வரலாம்னா, சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து வேற நபர் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் யாரா இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? இப்போ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இப்ப ரீசெண்டா யார் எலெக்ட் ஆனா? சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காரு. அவர் தான் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ கேள்விகள் இந்த மாதிரி நம்ம குழப்பலாம். ஸோ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? பதவிக்கான தகுதி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஹி மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன் சொல்றாங்க. அதாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி. அடுத்து மினிமம் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறைந்தபட்ச வயது வந்துட்டு 35 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தா நம்ம வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து நிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்த்தோம். அதாவது அவரோட பதவி காலம் எப்போ? 5 வருடம் அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து துணை குடியரசுத் தலைவரோட தேர்தலை யார் நடத்துவாங்க? இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்து இவங்களோட எலெக்ஷன்ல வந்துட்டு யார் யார் பங்களிப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் தான் இவன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன்ல வந்துட்டு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டியிடணும்னா எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து 35 வயது வந்து கடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வைஸ் பிரசிடென்ட் பத்தி சில முக்கியமான பொது அறிவுகள். ரீசெண்டா இப்ப நம்மள யார் எலெக்ட் பண்ணாங்க வைஸ் பிரசிடென்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம செய்தியில என்ன பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவர வந்து ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம். இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த கேள்வி வாசிங்க. இதுக்கு முன்னாடி வகுப்புலயும் நம்ம இந்த கேள்வி பார்த்திருப்போம். பின்வரும் நபர்களில் ஜூலை 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வகுப்புலயும் பார்த்தோம். இப்ப நம்ம செய்தியிலையும் பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லலாம். எம் வெங்கையா நாயுடுவா, ஜெகதீப் தன்கர், இல்லனா அமித் அன்சாரியா, இல்லனா ராம்நாத் கோவிந்தா. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட வந்து ராஜினாமா செய்தவர் யாரு? இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்துட்டு ஜூலைல ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணனை எலெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அடுத்த செய்தி பாருங்க. நேபாளம் அரசியல் குழப்பத்தில் மூழ்கியுள்ளது. பிரதமர் கே.பி. சர்மா ஒலி பதவி விலகினார். ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டங்கள் காத்மண்டு மற்றும் பிற பகுதிகளில் தீவிரமடைந்தன. போராட்டக்காரர்கள் பாராளுமன்றம் மற்றும் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களை முற்றுகையிட்டு சேதப்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தியில வந்துட்டு நேபாளில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாள்லையும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ அந்த நேபாளுங்கிற நாடு வந்துட்டு அதோட தலைநகரம் என்ன, அது இந்தியாவோட எல்லையில இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நேபாள் ப்ரொட்டஸ்ட்ல வந்துட்டு இந்தியாவோட எல்லையில இருக்கா அப்படின்றத நீங்க இந்த இந்தியா வரைபடத்திலே கண்டுபிடிக்கலாம். இந்தியாவோட நேபாளம் வந்து எல்லை பகுதியில் இருக்கா? இருக்கு. நேபாளம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க. இந்திய எல்லையை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுதா? நேபாளம் பகிர்ந்து கொள்ளுது இந்தியால. ஸோ இந்தியாவோட எந்த மாநிலங்கள் வந்துட்டு நேபாளத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த மாநிலங்கள் நீங்க இந்த இந்திய வரைபடத்தை வச்சே சொல்லுங்க. எந்தெந்த மாநிலங்கள் வந்து நேபாளோட பார்டர் பண்ணுது அப்படின்ட்டு. இங்க ஒன்னு இருக்கா? உத்தரகாண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கா? இது வந்து நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த இடத்துல. கரெக்டா? அடுத்து உத்தரப்பிரதேசம். இதுவும் நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து பீகார். இதுவும் நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அதுக்கடுத்து மேற்கு வங்காளம். அதுவும் நேபாளோட இங்க சின்ன இடத்துல பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து சிக்கிம் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கா? அந்த மாநிலமும் நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அப்போ மொத்தம் எத்தனை மாநிலங்கள்? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் சிக்கிம். 5 மாநிலங்கள் வந்துட்டு நேபாளத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த மாநிலங்கள்? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், சிக்கிம். இந்த மேற்கு வங்காளம்ங்கிறது இங்க வரைக்கும் வருது மேற்கு வங்காளம். கரெக்டா? ஸோ அதனால மேற்கு வங்காளமும் நேபாளத்தோட பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி காட்டுறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க. கீழ்காணும் இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம வரைபடத்துல பார்த்தோம் எந்தெந்த மாநிலங்கள் வந்துட்டு நேபாளத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்ட்டு. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார்,
மேற்கு வங்கம், சிக்கிம். ஓகேவா? இப்ப இங்க வந்துட்டு 5 மாநிலங்கள் குடுத்திருக்காங்க. நமக்கு கீழ தான் கேள்வி இருக்கு பாருங்களேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. 2 மாநிலங்கள் மற்றும் 3 மாநிலங்கள் மட்டும், 4 மாநிலங்கள் மட்டும், இல்லன்னா 5 மாநிலங்களும். மேலே கொடுக்கப்பட்ட 5 மாநிலங்கள்ல எத்தன மாநிலங்கள் வந்துட்டு நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்ட்டு. நம்ம இப்பதான் வரைபடத்துல பார்த்தோம். உத்தரகண்ட் மாநிலம் இருந்துச்சா மேல 1. அடுத்து உத்தரப்பிரதேசம் இருந்துச்சா 2. அதுக்கு அடுத்து பீகார் அதுவும் இருந்துச்சு. மேற்கு வங்கம் அதுவும் இருந்துச்சு. சிக்கிம் 5. அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன? கீழ்காணும் இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? 5. இந்த 5 மாநிலங்களும் நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கே நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 5 மாநிலங்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் கேள்வி இருக்கு. நம்ம கேள்வியே மேல ஒழுங்கா படிச்சுட்டு இந்த மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டு 5 வருமா, 4 வருமா, 3 வருமான்னு நம்ம பார்த்துட்டு தான் போடணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பீகார் அப்படின்னு இருக்கா, இதை எடுத்துட்டு இதுல வேற ஏதாவது ஒரு ஸ்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்? இப்ப இந்த 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன வரும் சொல்லுங்க? உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம். நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்வது இந்த 4 மட்டும் தான் வரும். கரெக்டா? சோ இந்த மாதிரி கேள்விலாம் நீங்க என்னென்ன மாநிலங்கள் இங்க கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா வருமா அப்படின்றத பார்த்து நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு இந்த கம்மிங் மந்த்ல வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும். அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இப்ப நேபாளோட தலைநகரம் என்ன? அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? சோ இந்த கேள்வி பாருங்க. நேபாளத்தின் தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. கத்மண்டு, திம்பு, டாக்கா, காபூல். இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்துட்டு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளோட தலைநகரம் என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சிருந்தோம். நேபாளத்தின் தலைநகரம் என்ன அப்படின்றதுக்கு பதில் நீங்களே சொல்லலாம். என்ன ஆன்சர்? காத்மண்டு. இதுதான் அதோட ஆன்சரு. மீதி ஆப்ஷன்ல இருக்க திம்பு, டாக்கா, காபூல் இதெல்லாம் எந்த நாடோட தலைநகரம் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திம்பு அப்படிங்கிறது பூட்டான் நாடோட தலைநகரம். இது நமக்கு தெரியும். அடுத்து டாக்கா. நீங்க சொல்ல பாருங்க. இதுக்கும் பங்களாதேஷ். பங்களாதேஷ் நாட்டோட தலைநகரம் தான் டாக்கா. அடுத்து காபூலுங்கிறது எந்த நாட்டோட தலைநகரம்? இது நீங்க சொல்லுங்க. ஆர் கமெண்ட்ல சொல்லுங்க. காபூலுங்கிறது எந்த நாட்டோட தலைநகரம் அப்படிங்கிறது. ஸோ நேபாளில் ரீசெண்டாக ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அந்த நேபாளோட கேபிட்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நேபாளோட தலைநகரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நேபாள் பக்கத்தில் இருக்க இந்திய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இந்திய மாநிலங்களின் தலைநகரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை இந்திய வரைபடம் எடுத்து நீங்கள் எடுத்து பாருங்க. உத்தரகண்டோட தலைநகரம் என்ன, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், அதுக்கப்புறம் சிக்கிம் இந்த மாநிலங்களோட தலைநகரம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சார்ந்த கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டு பரீட்சையில வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து என்னன்னா, இந்த நேபாள் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோம் கரெக்டா? அது பக்கத்துல ஒரு முக்கியமான ஆறு ஓடுது. அந்த ஆறை பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதுதான் கங்கை ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கை ஆறோட முக்கியத்துவம் என்ன, அது சார்ந்த பொது அறிவு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு வாசிங்க. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள கோமக் அருகே உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஒரு ஆறை பத்தி படிக்கிறோம்னா அது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இப்ப நம்ம கங்கை ஆறை பத்தி படிக்கிறோமா, அது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க? கங்கோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாநிலத்துல? உத்தரகண்ட் மாநிலம். இப்பதான் நம்ம பார்த்தோம் வரைபடத்துல. கரெக்டா? உத்தரகண்ட் மாநிலம் வந்துட்டு நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தோமா? அங்க வந்துட்டு கங்கோத்ரி பனிப்பாறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து தான் கங்கை ஆறு அப்படின்றது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்கு இந்த உத்தரகண்ட் மாநிலத்துல வந்துட்டு பாகிரதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கங்கை நதி வந்துட்டு கங்கோத்ரி பனிப்பாறையில ஆரம்பிக்கும் போது அந்த ஆறோட பேர் வந்து பாகிரதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அது கங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த ரிவரோட நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்நதியின் நீளம் வந்துட்டு 2525 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இது உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கங்கை நதி வந்துட்டு எந்தெந்த மாநிலங்கள்ல வந்துட்டு பாய்ந்து வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த மாநிலங்கள்? உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம். இந்த 4 மாநிலங்கள் வழியா வந்துட்டு இந்த ஆறு வருகிறது அப்படின்னு தெரியுது. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்? கங்கை ஆறு அப்படிங்கிறது கங்கோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாநிலம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உத்தரகண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நதியின் நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர். எந்தெந்த மாநிலங்கள் வழியாக இந்த ஆறு செல்கிறது அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லணும். உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளம்.
ஸோ இந்த இந்திய வரைபடத்துல வந்துட்டு நீங்க கங்கை ஆறு எங்க இருக்குன்னு பாருங்க. கங்கை ஆறு அப்படிங்கிறது இங்க ஆரம்பிக்குதுன்னு போட்டிருக்காங்களா? இந்த இந்த மாநிலத்தோட பெயர் என்னன்னு நம்ம பார்த்தோம். உத்தரகண்ட் அப்படின்னு பார்த்தோமா? உத்தரகண்ட் மாநிலம் கரெக்டா? இங்க வந்துட்டு கங்கோத்ரி பனிப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆரம்பிச்சு கங்கை நதி இந்த ஓடுதா? இப்படிதான் அந்த கங்கை நதி வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கங்கை நதி வந்துட்டு எந்த மாநிலத்துல ஸ்டார்ட் ஆகுது? உத்தரகண்ட் மாநிலம். எங்க முடியுது அப்படின்னா இந்த கடல்ல முடியுது. இந்த கடல் என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வங்காள விரிகுடா கரெக்டா? அங்கதான் கங்கை போய் முடியுது அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ கங்கை நதி பத்தி பார்த்தோம். அது எந்த மாநிலத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம். உத்தரகண்ட் மாநிலத்துல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது கங்கோத்ரி பனிப்பாறையில் தான் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறதுன்னு பார்த்தோம். உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம். அதுக்கப்புறம் வங்காள விரிகுடால பிரம்மபுத்திரா ஆறோட கலந்து வங்காள விரிகுடால முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கங்கை நதியோட முக்கியமான ஒரு துணை நதி ஒன்று இருக்கு. அது பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது சார்ந்த பொது அறிவும் நம்ம பார்க்கலாம். கங்கை நதியோட முக்கியமான துணை நதி என்ன அப்படின்னு அங்க சொல்றாங்க பாருங்க. கங்கையின் மேற்கு பகுதியிலும் மற்றும் இந்நதியின் மிக நீளமான துணை நதியுமான யமுனை அப்படின்னு சொல்றாங்க. கங்கையோட முக்கியமான துணை நதி எது? யமுனை. இது வந்து பந்தர்பஞ்ச் மலைத்தொடரின் மேற்கு சரிவுகளில் உள்ள யமுனோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யமுனை நதி அப்படிங்கிறது கங்கை நதியோட முக்கியமான துணை நதி, அதாவது மிக நீளமாக துணை நதி அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க உற்பத்தி ஆகிறது? யமுனோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது பிரயாக்ராஜ் இல்லைன்னா அலகாபாத் அப்படின்ற ஊர்ல கங்கையுடன் இணைகிறது அப்படின்னு சொல்றாங்க. யமுனை நதின்ற ஒரு துணை நதி எங்க இருக்குன்னு நீங்க இந்த வரைபடத்திலே பார்க்கலாம். அந்த துணை நதி எங்க இருக்கு? யமுனை இங்க ஃப்ளோ ஆகுதா? இதுதான் யமுனை நதி. இது வந்து யமுனோத்ரி கிளேசியர் அப்படின்னு சொல்றாங்களா? யமுனோத்ரி பனிப்பாறையில தான் உற்பத்தி ஆகிறது. இது வந்து கங்கையில போய் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது, அதாவது மீட் பண்ணுது, இணைகிறது அப்படின்னு சொன்னாங்களா? இந்த இடத்தோட ஊர் பேர் என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க? யமுனை நதி வந்து பிரயாக்ராஜ் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்துட்டு கங்கையுடன் இணைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இந்த இடத்தோட பேர் வந்துட்டு பிரயாக்ராஜ் அப்படின்ட்டு. இப்ப நமக்கு கேள்வி எப்படி இருக்கும்னா, துணை நதியான யமுனை நதி வந்துட்டு கங்கை நதியோட இணையிற இடத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல ஒரு 4 ஊர் கொடுத்துட்டு எந்த ஊர்ல இணையிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் கங்கை நதியோட இன்னும் சில முக்கியமான துணை நதிகள்லாம் இருக்கு. அது வந்துட்டு உங்களுக்கு பயிற்சி தாள்ல கடைசியா கங்கை நதியோட துணை நதிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை எடுத்து பாருங்க என்னன்ட்டு. இப்போ கேள்விகள் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். கங்கை நதி எந்த பனிப்பாறையில் இருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லலாம். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கு? சியாச்சின் பனிப்பாறை, ஆப்ஷன் பில வந்து கங்கோத்ரி பனிப்பாறை, ஆப்ஷன் சில வந்துட்டு ஜெமு பனிப்பாறை, ஆப்ஷன் டில வந்துட்டு பிண்டாரி பனிப்பாறை. பதில் சொல்லுங்க இதுக்கு. கங்கை நதி வந்து எந்த பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது? சொல்லிடலாமா? கங்கோத்ரி பனிப்பாறையில் தான் உற்பத்தி ஆகிறது. கங்கை நதின்றது கங்கோத்ரி பனிப்பாறை. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கங்கை இங்க கங்கோத்ரி அப்படின்னு இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ். நீங்க பரீட்சையில வரும்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் விடக்கூடாது அதிகமா. நாம இதுக்கு அப்புறம் வர வகுப்புல வந்துட்டு இந்த சியாச்சின் பனிப்பாறை, ஜெமு பனிப்பாறை, பிண்டாரி பனிப்பாறை இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு நம்ம இதுக்கப்புறம் வர வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கங்கை நதி அப்படிங்கிறது கங்கோத்ரி பனிப்பாறையில தான் உற்பத்தி ஆகிறது. ஸோ இந்த கேள்வி முடிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பின்வருவனவற்றில் கங்கை ஆற்றின் முக்கிய துணை ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா? ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கு? பியாஸ் ஆறு, யமுனை ஆறு, ராவி ஆறு, சட்லஜ் ஆறு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பின்வருவனவற்றில் கங்கை ஆற்றின் முக்கிய துணை ஆறு எது? பதில் சொல்லிடலாமா அதுக்கு? யமுனை ஆறு. இதுதான் முக்கியமான துணை ஆறு. எதுக்கு? கங்கை ஆற்றோட முக்கியமான துணை ஆறுங்கிறது யமுனை ஆறு. இதுவும் நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது பயிற்சியில வரும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்ப வகுப்புல சொன்னோம் தெரியுமா? கங்கை மற்றும் யமுனை ஆறு சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நம்ம இப்ப பார்த்தோம் கரெக்டா? இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. வாரணாசின்னு ஒரு ஊரு, ஆப்ஷன் பில பிரயாக்ராஜ், ஆப்ஷன் சில வந்து ஹரித்வார், ஆப்ஷன் டில கான்பூர். ஸோ இதுக்கு என்ன பதில் வரும்? பதில் சொல்லுங்க பார்ப்போம். கங்கை மற்றும் யமுனை ஆறு சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்ராஜ்ன்ற ஊர் பேர் தான் முன்னாடி அலகாபாத் அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா? அலகாபாத். அதுக்கு தான் இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. ஸோ கங்கையும் யமுனையும் சங்கமிக்கும் இடத்தின் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டா பிரயாக்ராஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேபாளில் நடந்த ப்ரொடெஸ்ட் வச்சு அது சார்ந்த பொது அறிவுகள் என்னென்ன வரும், அங்கே பக்கத்தில் இருக்க ஆறுகள் என்ன,
என்னென்ன மாநிலங்கள் இருக்கு, நேபாளோட தலைநகரம் என்ன இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம். கரெக்ட்டா? இப்போ உங்களுக்கு கங்கை ஆறு அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியும். அத பத்தியான பொது அறிவு வந்துட்டு இப்ப யாரு கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். கரெக்ட்டா? கங்கை ஆறு வந்து இந்த மாநிலத்தில வந்து உற்பத்தி ஆகிறது. இந்த பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது. இங்க முடிகிறது. அதுக்கப்புறம் கங்கை ஆறோட முக்கியமான துணை ஆறு என்னது? யமுனை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இனிமேல் நமக்கு கங்கை ஆற பத்தி செய்தித்தாள்லயோ, நீங்க தொலைக்காட்சியிலயோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பொது அறிவுகள்லாம் நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. நமக்கு எப்பவுமே இது ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி என்ன பாருங்க. உலக ஓசோன் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் தேதி எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஜூன் 5, அதுக்கப்புறம் செப்டம்பர் 16, ஏப்ரல் 22, டிசம்பர் 10. நம்ம ஒரு வகுப்புலயும் இந்த மாதிரி முக்கியமான தேதிகள்லாம் பார்ப்போம். உலக ஓசோன் தினம் தான் இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியறதுக்கு முன்னாடி நாம செய்தியும் பொது அறிவும் என்னன்னு பார்த்துடலாம். எப்பவுமே நமக்கு இந்த ஜூன் 5 அப்படின்னு ஒண்ணு வருதா? இது என்னன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நம்ம முன்னாடி வகுப்புல படிச்சிருப்போம். ஜூன் 5 அப்படிங்கிறது உலக சுற்றுச்சூழல் தினம். அதாவது வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே அப்படின்னு படிச்சிருப்போமா? வேர்ல்ட் ஸோ இது நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே வந்துட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் வந்துட்டு எப்போ? ஜூன் 5. ஸோ எல்லா கேள்வியிலும் நமக்கு ஒரு ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஜூன் 5 கரெக்டா? வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே. மீதி 3ல தான் இந்த கேள்விக்கான பதில் இருக்கு. உலக ஓசோன் தினம். ஸோ நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொது அறிவு என்னன்னு வாசிங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் நோக்கில் 1987ஆம் ஆண்டு கையெழுத்தான மான்ட்ரியல் நெறிமுறையை நினைவு கூறும் வகையில் உலக ஓசோன் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் வந்துட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எதனால செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அது என்னதுன்னா மான்ட்ரியல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன? உலக ஓசோன் தினம் வந்துட்டு எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 16. ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடலாம். உலக ஓசோன் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் தேதி எப்போ? செப்டம்பர் 16. இதுதான் இதோட ஆன்சர். கரெக்டா? ஸோ நம்ம இந்த ஓசோன் படலம்னா என்ன, அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நெறிமுறை ஓசோன் சிதைவுக்கு காரணமாக இருக்கும் பொருட்களை படிப்படியாக நீக்கி ஓசோன் படலத்தை பாதுகாப்பதே இதன் முக்கிய குறிக்கோளாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த புரோட்டோகாலோட முக்கியமான அம்சம் என்னன்னா டு ப்ரொடெக்ட் தி ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ மான்ட்ரியல் புரோட்டோகால்னா என்ன, மான்ட்ரியல் நெறிமுறைகள்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஓசோன் படலத்தை பாதுகாக்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம அடுத்து இது சார்ந்த பொது அறிவு என்னன்னு பார்ப்போம். ஓசோன் அப்படின்னு பார்த்தோமா, அந்த ஓசோன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓசோன்னா கெமிக்கல்ல O3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓசோனுங்கிறது ஒரு கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அதுன்னு சொல்றாங்க. அதாவது 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பூமியின் வளிமண்டலத்தில் இயற்கையாகவே காணப்படுகிறது மற்றும் பூமியில் உயிர்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது பூமியோட வளிமண்டலத்துல இயற்கையாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறேன், அதுல தெரிஞ்சிடும். ஸோ பூமியோட ஒரு லேயர்ல தான் ஓசோன் லேயர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு இந்த வரைபடத்துல தெரிஞ்சிடும் ஓசோன் லேயர் என்ன பண்ணுதுன்ட்டு. சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு பிளாக் பண்ணி நம்மள இங்க சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஓசோன் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஓசோன் படலத்தை பத்தி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஓசோன் படலம் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல அமைந்துள்ளது? ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் தொலைவில்? 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஓசோன் படலம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த புகைப்படத்துல பாத்தீங்களா, இந்த இடத்தோட பேர் வந்துட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதுல வந்துட்டு 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை இந்த ஓசோன் படலம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க தெரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த ஓசோன் படலம் வந்துட்டு எதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? இது சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை காக்கும் கவசமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அல்ட்ரா வயலட் ரேஷன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்னு சன்ல இருந்து வரும். அதை வந்து பிளாக் பண்ணி நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஓசோன் லேயர். ஸோ
உலக ஓசோன் தினம் வந்துட்டு எப்ப கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? அது வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த ஓசோன் லேயர்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? எர்த்ல இருந்து 15 முதல் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற ஒரு லேயர்ல தான் ஓசோன் படலம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ பிளாக் பண்ணி எர்த்ல இருக்க லைஃப வந்துட்டு புரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ஓசோன் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம்னா என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா வியனா ஒப்பந்தம் 1985 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த ஓசோன் படலத்தை சார்ந்த ஒரு ஒப்பந்தம். இத பத்தி என்னன்னு பாருங்க. இப்ப இந்த வியனா ஒப்பந்தம்ங்கிறது ஓசோன் அடுக்கின் சிதைவை ஒரு உலகளாவிய பிரச்சனையாக முதலில் அங்கீகரித்தது வியனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது? ஓசோன் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒத்துழைப்பு கூட்டமைப்பை உருவாக்கிய முதல் உலகளாவிய ஒப்பந்தம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுதான் ஓசோனை ப்ரொடெக்ட் பண்ண கொண்டு வந்த முதல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே தான் நம்ம இப்ப மான்ட்ரியல் நெறிமுறைகள் அப்படின்னு படிச்சோம் கரெக்டா? அந்த மான்ட்ரியல் நெறிமுறைகள் வந்துட்டு 1987ஆம் ஆண்டு வந்துட்டு ஓசோன் அடுக்கை பாதிக்கும் பொருட்களை குறைக்கும் ஒரு நெறிமுறையா கொண்டு வந்தாங்க. அதாவது வியனா ஒப்பந்தம் அப்படின்னு 1985ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்கு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வியனா கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில நெறிமுறைகள் கொண்டு வச்சிருக்காங்க. மான்ட்ரியல் நெறிமுறைகள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன பண்றாங்க? ஓசோனை அழிக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த மான்ட்ரியல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த மான்ட்ரியல் நெறிமுறைகள் கொண்டு வந்தனால அந்த 16ஆம் தேதி வந்துட்டு உலக ஓசோன் தினம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ உலக ஓசோன் தினம்கான பின்னாடி இருக்கிற பொது அறிவு என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டா? நம்ம வியனா கன்வென்ஷனுங்கிறது 1985ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. மான்ட்ரியல் புரோட்டோகால், மான்ட்ரியல் நெறிமுறைகள் வந்துட்டு 1987ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. இது ரெண்டுமே வந்துட்டு ஓசோன் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மற்றும் நெறிமுறைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு பரீட்சையில வரும். நீங்க இதை படிச்சு வச்சு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து என்னன்னா, மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு இருக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி நம்ம என்னன்ட்டு நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்றாங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுல போதைப் பொருள் உற்பத்தி செய்யாம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு யாரும் வாங்காம இருக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது, எப்போ நிறுவனாங்க, எல்லாமே அதை பத்தி பார்க்கலாம். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிதி அமைச்சகம் இதுக்கு கீழே இருக்கிற ஒரு தடுப்பு பிரிவு தான் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் இந்த பியூரோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த சட்டத்துக்கு கீழே செயல்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இதுக்கு கீழே தான் இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்துட்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா, மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட முக்கிய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஓபியம் வர்த்தகத்தையும் உற்பத்தியையும் தடை செய்வது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இந்த ஓபியம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதோட உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் வந்துட்டு தடை செய்வது, இதுதான் அதோட முக்கிய ஒன் ஆஃப் த பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெடிசினல் ட்ரக்ஸ்ன்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் தெரியுமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் யூஸ் பண்றது, அதுக்கான உற்பத்திக்கு வந்துட்டு அனுமதிக்கிறது முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இது என்ன பண்ணுன்னா, ஓபியம் வர்த்தகத்தையும் உற்பத்தியும் வந்து தடை செய்வதுதான் இந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட முக்கியமான நோக்கம். அதுக்கு அடுத்து இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஊர்ல இருக்கு? இந்த பிரிவின் தலைமையகம் வந்துட்டு குவாலியர் அப்படின்னு சொல்றாங்க. குவாலியரில் அமைந்துள்ளது. இந்த குவாலியர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்கு, ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நீங்க தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். நம்ம இது சார்ந்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. இந்திய அரசின் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? இது நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். உள்துறை அமைச்சகம், சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம், நிதி அமைச்சகம், கடைசி ஆப்ஷன் என்ன, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம். இந்த நாலுல என்ன ஆன்சர் வரும்? நிதி அமைச்சகம் கீழ் தான் செயல்படுகிறது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை பத்தி நம்ம என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு பரீட்சையில இது சார்ந்த கேள்விகளும் வரும், எழுதி வச்சுக்கோங்க. இந்திய அளவுல வந்துட்டு போதைப் பொருளை தடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? உலக அளவுலயும் இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனம், ஒரு பிரிவு இருக்கு. அது சார்ந்த கேள்வியும் பொது அறிவும் பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்க. சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் வந்துட்டு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு இருக்கு. இது வந்து உலகளாவிய ஒரு கட்டுப்பாட்டு வாரியம். இது வந்து எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 1961, 1968, 1972, 1950. நம்ம இது சார்ந்த பொது அறிவு தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்.
நம்ம என்னன்னு பார்க்கலாம். சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் பற்றி. இது எப்போ நிறுவப்பட்டது? 1968ஆம் ஆண்டு. 1968ல் இந்நிறுவனம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரியம். இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அண்ட் குவாசி ஜுடிஷியல் மானிட்டரிங் பாடின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்னது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரக் கண்ட்ரோல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையோட ட்ரக் கண்ட்ரோல் ஒப்பந்தம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதோட சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்திய அளவில் வந்துட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இந்தியாவில் போதைப்பொருள் புழக்கத்தை வந்துட்டு தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான வர்த்தகத்தை வந்து தடுக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உலக அளவில் வந்துட்டு இவங்க தான் பண்ணுவாங்க. யாரு? இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு தான் வந்துட்டு உலக அளவில் இருக்கிற ஒரு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1968ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலக அளவில் வந்துட்டு போதைப் பொருளை வந்துட்டு தடுக்கிறதுக்கான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து இதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டுல வந்துட்டு 13 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், அதாவது பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சில். ஐக்கிய நாடுகளின் சபையில வந்துட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சில் நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலேயே படிச்சிருப்போம் கரெக்டா. அவங்க தான் 13 உறுப்பினர்களை வந்துட்டு இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சர்வதேச போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம். இவங்க வந்துட்டு உலக லெவல்ல வந்துட்டு போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான முடிவுகளை எடுப்பாங்க. அப்போ இந்தியா லெவல்ல யார் இருக்காங்க? அது வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு இருக்கு. அவங்க தான் இந்தியா லெவல்ல வந்துட்டு போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது 2 பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதுவும் உங்களுக்கு பரீட்சையில வர வாய்ப்பு இருக்கு. இது சார்ந்த பொது அறிவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்விகளும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த செய்தி என்னன்னா, சீனாவில் நடைபெற்ற உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ஆனந்த் குமார் வேல்குமார் அப்படின்றவர் வந்துட்டு ஆண்கள் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் தங்க பதக்கம் வென்று வரலாறு படைத்தார் அப்படின்றதுதான் நமக்கு செய்தி. இதன் மூலம் அவர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பீட் ஸ்கேட்டிங்னு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அது சைனால நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டு அடிச்ச இந்தியன் வந்துட்டு அப்படின்ட்டு அனந்த் குமார் வேல்குமார் அப்படின்றவர் தான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். Who became India's first ever world champion in speed skating after winning gold in the men's 1000 meter sprint at the World Championship 2025 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025ல கோல்டு வின் பண்ணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு பேர் பெற்றவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கிறிஸ் சர்மா, ஆப்ஷன் பில வந்து அனந்த் குமார் வேல்குமார், ஆப்ஷன் சில வந்து நீரஜ் சோப்ரா, ஆப்ஷன் டில வந்து ரோஹன் போப்பனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல யார் வருவாங்க நீங்க சொல்லுங்க. நம்ம இப்பதான் செய்தி பார்த்தோம். என்ன செய்தினா, சீனாவில் நடைபெற்ற உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் யாரு? அனந்த் குமார் வேல்குமார் அப்படின்றவர் தான் ஆண்கள் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். இதன் மூலம் அவர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன வரும்? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் சாம்பியன் இன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஆஃப்டர் வின்னிங் கோல்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025ல யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. அனந்த் குமார் வேல்குமார். இவர் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் சாம்பியன் இன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேள்விக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025ங்கிறது எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025 வந்துட்டு எங்க நடந்திருக்கு? பேதை அப்படின்ட்டு சைனான்ற கண்ட்ரில நடந்திருக்கு. ஸோ அதாவது ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025ங்கிறது எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு சைனா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த ஊர் பேர் வந்துட்டு பேதஹே அப்படிம்பாங்க. இது சைனீஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் ஆந்த்ரோத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப் ஆந்த்ரோத் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா. நமக்கு இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியும். இந்தியன் நேவல் ஷிப் ஆந்த்ரோத் அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டு இது வந்து ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆந்த்ரோத் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கான ஒரு போர் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இந்திய கடற்படையில வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பில்ட் பண்ணது யாரு? இதை தயாரிச்சது யாரு அப்படின்னா இங்க கொடுத்துருக்கு பாருங்க.
கார்டன்ரி சிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க தான் இதை தயாரிச்சாங்க. அதாவது இவங்க வந்து இதே மாதிரி 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அதாவது இந்த மாதிரியான ஒரு போர்க்கப்பலை வந்துட்டு தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 தயாரிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல 2வது தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புகைப்படம் காட்டுறேன், அது என்னன்னு தெரியும். ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்படின்னா என்னன்ட்டு. இதுதான் அந்த ஐஎன்எஸ் ஆந்த்ரோத். இதுக்கு முன்னாடி வகுப்புல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் போர் விமானம், அதே மாதிரி உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர் அதெல்லாம் பார்த்திருப்போம் கரெக்ட்டா? அதுல ஒண்ணு தான் இது ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு போர் கப்பல். இது வந்து நீர்மூழ்கி கப்பல்கள தாக்கக்கூடிய ஒரு போர் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இந்தியன் நேவி வந்துட்டு இந்திய கடற்படை வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யார் தயாரிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து இந்தியால தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல இது மாரி நெறைய படிச்சிருப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் மாரி போட்டுக்கணும். போர்க்கப்பல், நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் உலங்கு வானூர்தி, அதாவது ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் போர் விமானங்கள். அதெல்லாம் என்னென்ன படிச்சோன்ட்டு அந்த பேர் எழுதி வச்சுக்கணும். நமக்கு என்ன கேள்வியில மோஸ்ட்டா என்ன வரும்? ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் அப்டின்னா என்னன்னு தான் வரும். அது ஒரு போர்க்கப்பலா? இல்ல ஒரு போர் விமானமா? இல்ல உலங்கு வானூர்தியா? அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம அதனால நீங்க ஒரு லிஸ்ட் மாரி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் ஒரு லிஸ்ட் மாரி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்தியாவானது ரயில் அடிப்படையிலான மொபைல் ஏவுகணை அமைப்பு மூலம் இடைநிலை தூர ஏவுகணையான அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அக்னி பிரைம் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏவுகணை இருக்கு. அக்னி ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணையை வந்துட்டு ரயில் மூலம் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் செய்தி. இப்ப இந்த அக்னி பிரைம் ஏவுகணைனா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது அந்த ஏவுகணையோட பேரு அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் அ நியூக்ளியர் கேப்பபிள் நியூ ஜெனரேஷன் அட்வான்ஸ்டு வேரியன்ட் ஆஃப் அக்னி கிளாஸ் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு. இந்த மிசைல் வந்துட்டு எவ்வளவு தூரம் தாக்கும் அப்படின்றத நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது முக்கியமான பாயிண்ட் 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை தாக்கும் அக்னி பிரைம் மிசைல் அப்படின்னு. அடுத்து இட் இஸ் லைட்டர் தென் ஆல் த ஏர்லியர் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட அக்னி ஏவுகணைகள்ல வந்துட்டு இந்த ஏவுகணை வந்துட்டு கொஞ்சம் லைட்டரா இருக்கும், அதாவது வெயிட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா கொடுத்திருக்க பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் எக்யூப்டு வித் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம்ஐஆர்வி டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் தான் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி இந்த எம்ஐஆர்வி அப்படின்ற டெக்னாலஜிங்கிறது என்னன்னா, ஒரு மிசைல் லான்ச் பண்ணாங்கன்னா, ஒரு ஏவுகணை லான்ச் பண்ணாங்கன்னா, அதுல இருந்து ஒரு 4 ஏவுகணையா பிரிஞ்சு 4 இடங்களை போய் தாக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஏவுகணை என்ன பண்ணும்னா, லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் 4 விதமா பிரிஞ்சு 4 இடத்துல போய் அதை அட்டாக் பண்ணும். அந்த டெக்னாலஜி இந்த அக்னி பிரைம் மிசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்னி பிரைமோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி. அந்த ரயில்ல இருந்து எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு புகைப்படம் இருக்கு. அந்த புகைப்படம் பாருங்க. இதுதான் அந்த ரயில். அந்த ரயில்ல வச்சு இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஒரு ஒரு ட்ரக் மாதிரி வச்சு தான் ஒரு ஏவுகணை ஒரு மிசைலையும் லான்ச் பண்ணுவாங்க கரெக்டா? இப்போ ஒரு ட்ரெயின்ல வச்சு நம்ம ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய சாதனை. அந்த மிசைல் லான்ச் பண்றதையும் நீங்க இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். அடுத்து இது சார்ந்த ஒரு கேள்வி பார்ப்போம். அக்னி பிரைம் ஏவுகணையின் அதிகபட்ச தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த அக்னி பிரைம் மிசைலாக தாக்க முடியும் அப்படின்றது தான். ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. 500 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர், ஆப்ஷன் சில வந்துட்டு 1000 முதல் 2000, ஆப்ஷன் டில வந்துட்டு 2500 முதல் 3000 கிலோமீட்டர். இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த அக்னி பிரைம் ஏவுகணை வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஏவுகணையை வச்சு தாக்க முடியும். 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை இந்த ஏவுகணையை வச்சு தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அக்னி பிரைம் அப்படின்ற ஒரு ஏவுகணை பார்த்தோம். அந்த ஏவுகணையும் நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது எவ்வளவு கிலோமீட்டர் தாக்கும். அதுக்கப்புறம் இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டதான்னு கேட்டா, ஆமா இந்தியாவில தான் தயாரிக்கப்பட்டது. இதை வந்து ரீசெண்டா இப்போ ட்ரெயின்ல வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெயின்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நியூஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் பலனை மக்கள் பெற தொடங்கியுள்ளனர். பொருட்கள் மற்றும் சேவை வரியில் புதிய கட்டமைப்பின் கீழ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் முன்பு இருந்த 5, 12, 18, 28% ஆகிய 4 அடுக்குகளையும் நீக்கி தற்போது 5% மற்றும் 18% ஆகிய 2 அடுக்குகளாக எளிமைப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்ம கடையில வந்துட்டு பொருட்கள் வாங்கும்போது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா? அது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 5, 12, 18, 28
இந்த மாதிரி 4 அடுக்குகளாக டாக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 5% டாக்ஸ் பண்ணுவாங்க சில பொருட்களுக்கு. சில பொருட்களுக்கு வந்துட்டு 12% டாக்ஸ் பண்ணுவாங்க. சில பொருட்களுக்கு வந்துட்டு 18, சில பொருட்களுக்கு வந்து 28% டாக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அத எத்தன பிரிவா கொண்டு வந்திருக்காங்க? 5 மற்றும் 18 பிரிவா 2 பிரிவா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் கரெக்ட்டா? அது வந்து 4 பிரிவா இருந்தத இப்ப 2 பிரிவா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்துட்டு நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஜிஎஸ்டி அப்படின்றது 4 பிரிவா இருந்துச்சு. அது இப்ப 2 பிரிவா வந்துருச்சு. 2025ல வந்துட்டு அத 2 பிரிவா மாத்திட்டாங்க அப்படின்றது தான் நம்ம செய்தி. 2 பிரிவா மாத்துனது வந்து 5% மற்றும் 18% மாத்திருக்காங்க. அதுதான் நியூஸ்ல இருக்கு. சோ இப்ப இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி 5, 12, 18, 28 இப்படின்னு இருந்தத 5% மற்றும் 18%மாக மாற்றியிருக்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதாவது சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி இது 5, 12, 18, 28 இருந்துச்சு. இப்ப 5% அண்ட் 18% நம்ம குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சார்ந்த மேலும் பொது அறிவு பார்க்கலாம். இப்ப அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியால எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்ப பாருங்க 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 101வது அரசியல் திருத்த சட்டம், அதாவது 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே 2016ஆம் ஆண்டு கொண்டு வந்ததுதான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு 2016ஆம் ஆண்டு அப்படின்னு நீங்க சொல்வீங்க. கரெக்டா? இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி பல மத்திய மற்றும் மாநில வரிகளை ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்த மறைமுக வரி முறையை, அதாவது ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா நிறைய டாக்ஸஸை வந்துட்டு கம்மி பண்ணி சிங்கிளா இந்த மாதிரி இன்டைரக்ட் யூனிஃபைடு இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இந்தியாவில் முடிவெடுத்திருக்காங்க. அப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. 2016ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்மும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம கேள்வி என்னன்னு பார்க்கலாம். சீர்திருத்தங்கள் செயல்படுத்துவதற்கு முந்தைய ஜிஎஸ்டி விகித அமைப்பு எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா 5 மற்றும் 18 கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்றது தான் கேள்வி. இந்த 4 ஆப்ஷன்ல எவ்வளவு இருந்துச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி 4 டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருந்துச்சு. கரெக்டா? ஒன்னு என்னது 5, இன்னொன்னு 12%, இன்னொன்னு 18%, இன்னொன்னு 28%. சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் 3. சோ 5, 12, 18, 28 இந்த 4 தான் முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படின்னா இந்த 4 தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 2ஆ மாத்திட்டோம். அதுதான் இந்த 5% and 18%. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸ் ரேட்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்ப கேள்வி வந்துட்டு வேற மாதிரி எப்படி வரலாம்னா, நமக்கு இப்ப ரீசெண்டா மாத்தின ஜிஎஸ்டியோட டாக்ஸ் ரேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பதில் நீங்க என்ன சொல்வீங்க? 5 and 18 சொல்வீங்க. கரெக்டா? சோ இதுதான் ஜிஎஸ்டியோட முக்கியமான சில பொது அறிவு. சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. 101வது அரசியல் சீர்திருத்த சட்டம், அதாவது 2016ல கொண்டு வந்த 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எந்த வரி சீர்திருத்தத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, வெல்த் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டாக்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேள்வி. இதுக்கு பதில் நீங்களே சொல்லலாம். வெல்த் டாக்ஸா, கஸ்டம்ஸ் டியூட்டியா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸா, எக்ஸைஸ் டியூட்டியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதத்தோட சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். கரெக்டா? அது சார்ந்த கேள்விகளும் பார்த்தோம், அது சார்ந்த பொது அறிவும் பார்த்தோம். இதெல்லாம் உங்க ஃப்ரீ டைம்ல எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வரப்போற கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு இதுல இருந்து கேள்விகள் வரும். உங்க பயிற்சி தாள்ல இதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளும் நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த மாதத்தோட நடப்பு நிகழ்வோட பார்க்கலாம். நன்றி.